சண்டே அதுவுமா வீட்டில் கொஞ்ச நேரம் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா குழந்தைய பார்த்துக்கிறது வேலையாக போச்சு. அதுவும் உங்கள் லீவு நாளில் பண்டிகை வந்துச்சுன்னா அன்னைக்கு இருக்கு பாருங்க உங்களுக்கு வேலை. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சண்டே அதுவுமா ரத சப்தமி வந்துச்சு. சரி, ரத சப்தமினா என்னன்னு தெரியலையே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு பண்ணால் குட்டி பையனும் ஒரே இடம், குளிப்பாட்டினா நான் தான் குளிப்பாட்டணும்னு. சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தால் எருக்கை இலையில தலையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். இது என்ன எருக்கை இலைன்னு கேட்டால் ரத சப்தமி அன்னைக்கு எருக்கை இலையை வச்சு தலை குளிக்கணுமாமா. பகவதே சூர்யாயா சப்த ஜென்ம பாப நாசனாய நமஹா பாப நாசாய நமஹா. இந்த மாதிரி எருக்கை இலையை வச்சு குளிக்கிறதுனால நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்களை நம்மளை விட்டு போகும்னு அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குன்னு சொன்னாங்க. குளிச்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் வேற, வீட்டில் தடபுடலாம் எல்லா வேலையும் அவர் தான் செய்வேன்னு எல்லாத்துலேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். குட்டி பையனை ரெடி பண்ணும்போது எதுக்கு இந்த ரத சப்தமின்னு கேட்டான். அப்போ ரத சப்தமின்னா இந்த சூரியனுக்கு பிறந்த நாள், அவர் ரதத்தை பூட்டக்கூடிய நாள் தான் ரத சப்தமியாக கொண்டாடுறோன்னு சொல்லிக்கிட்டே ரெடி பண்ணோம். உடனே அவனை ரெடி பண்ணி ஒரு கலசத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சூரிய பகவானுக்கு வேண்டிக்கிட்டு செடிக்கு ஊற்றணும். அப்புறம் சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டிட்டு, அது காட்டும் போது அது நெருப்பு இருக்குது சுற்றுன்னு சொன்னால் கூட கேட்காம நான் தான் காட்டுவேன்னு ஒரே பிடிவாதம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாமிக்காக தானியத்தெல்லாம் நாங்கள் வச்சோம். பூஜை பண்ண உடனே நம்ம பையன் சும்மா இருப்பானா, 3 சுற்று சுற்றுவேன்னு தான் சொல்லிட்டு ரைட் சைடு 3 சுற்று, லெஃப்ட் சைடு 3 சுற்றுன்னு சுற்றிட்டு உடனே என்ன நினச்சாருன்னு தெரில, சூரிய பகவானை வரையினா குடுகுடுன்னு ஓடி போய் ஒயிட் போர்டு மேலே உட்காந்துட்டாரு. என்ன பக்தி இன்னைக்கு அதிகமாக இருக்கேன்னு நினச்சிட்டு, சரி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கே, கொஞ்சம் சக்கரை பொங்கலாச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சக்கரை பொங்கல் வாடா சாப்பிட்லான்னு சொன்னால், வரேன் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு ஒரே ஃபோக்கஸாக சூரிய பகவானை வரைஞ்சிட்டே இருந்தார். சரின்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தோம். அதை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு கடைசியாக வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்தது. எங்களுடைய ரத சப்தமி நாள் இப்படி தான் கொண்டாடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.